அனைவருக்கும் வணக்கம். எங்களுடைய பொதுச் செயலாளர் வைகோ அவர்களுடைய ஆணைக்கிணங்க மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக உங்கள் போராட்டத்துக்கு வலுவூட்டவும் உங்களோடு துணை நின்று போராடவும் இந்த மக்களின் முன்னால் சென்று அவருடைய கருத்துக்களை தெரிவித்த சொல்லி என்னிடம் சொன்னதன் காரணமாக நான் இங்கே வந்திருக்கேன். இந்த மக்கள் நான் வசிக்கின்ற கோயம்புத்தூரில் ஒரு முறை வந்து உண்ணாவிரத போராட்டத்தில் நீங்கள் பல பேர் கலந்து கொண்டிருக்கிறீர்கள். அன்றைக்கு எப்படி உங்கள் முகங்களில் அந்த கோபமும் அந்த ஆக்ரோஷமும் வெற்றி பெற்றே தீர்வோம் என்ற அந்த நம்பிக்கையும் இருந்ததோ, அதே நம்பிக்கையோடு கொஞ்சமும் தளராமல் நீங்கள் இங்கே அமர்ந்திருக்கிறீர்கள். இப்படி ஒரு போராட்ட களத்தை நாங்கள் கூட பார்த்ததில்லை. எங்கள் மறுமலர்ச்சி திமுக உங்கள் போராட்டத்திற்கு வாழ்த்துகிறோம். உங்கள் போராட்டம் வெற்றி அடைவதற்கு வாழ்த்துகிறோம். இங்கே பக்கத்தில் கூடங்குளத்தில் அணுமின் நிலையம் அமைக்கப்படுகிறது என்று எங்க ஊரிலே சொன்னால், ஏன் அங்க மின்சாரம் தயாரிக்கிறானே, நமக்கெல்லாம் மின்சாரம் வருமே, நீ ஏன் தடுக்கிறீன்னு எங்களை கேட்பான். இன்னைக்கு பெரிய அரசியல் கட்சி எல்லாம் இந்த அணுமின் நிலையத்தை ஆதரிக்கிறது. எங்க மக்கள் என்ன கேட்பான், நீங்க கரண்ட் வர்றதை வேண்டாம் சொல்றீங்களா, என்ன முட்டாள் பசங்களா இருக்கிறீங்களா எங்களையே கேட்கலாம். இந்த மக்களை பலி கொடுத்து மின்சாரம் தேவையில்லை என்பது எங்களுடைய பொதுச் செயலாளருடைய கருத்து. யார் ஓட்டு போட்டாலும் ஓட்டு போராட்டி அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. என்றைக்கு இந்த மக்கள் பிரச்சனை மக்கள் பாதிக்கப்படுகிறார்களோ அதற்கு எந்த தியாகத்தையும் நாங்கள் செய்வதற்கு தயாராக இருக்கிறோம் என்றுதான் எங்கள் பொதுச் செயலாளர் முடிவெடுத்து இந்த கூடங்குளம் பிரச்சனையிலே இந்த அணுசக்திக்கு கூடங்குளம் அணுமின் நிலையத்திற்கு எதிராக நாங்கள் கருத்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து பல்வேறு மாவட்டத்தில் நடக்கின்ற போராட்டங்களிலும் நாங்கள் கலந்து கொண்டு இந்த போராட்டத்தை உங்களுக்காக நாங்கள் எடுத்து செல்கின்றோம். இன்னைக்கு இந்த அணு உலையை கொடுக்கிறான இந்த நாடுகள் ரஷ்யாவும் சரி அமெரிக்காவும் சரி 78ஆம் ஆண்டிற்கு பிறகு ஒரு அணு உலையை கூட இந்த அமெரிக்காக்காரன் அவன் நாட்டிலே நிறுவவில்லை. அவன் ஏற்கனவே தயாரித்து வைத்த அந்த டெக்னாலஜி அந்த திட்டத்தை எவனுக்காவது கொண்டு போய் வித்து காசு பண்ணும். அமெரிக்காவும் சரி ரஷ்யாவும் சரி. இப்ப இன்னைக்கு கூடங்குளத்தில் ஒருத்தன் போடுறாங்க, குஜராத்ல 6000 மெகாவாட் ஒருத்தன் அமெரிக்காக்காரன் போடுறதுக்கு தயாராயிட்டான். இப்ப என்னன்னா இவர்கள் 2 பேரும் சம்பாதிக்கிறதுக்கு வேண்டி, இவர்கள் கொள்ளையடிப்பதற்கு வேண்டி இப்படி ஒரு திட்டங்களை இந்த இந்தியாவிற்கு தள்ளிவிட்டு விட்டு கோடி கோடியாக கொள்ளையடிப்பதற்காக இந்த 2 நாடுகளும் செயல்படுகிறது. இங்க இருக்கிற கமிஷன் வாங்கிட்டு இந்த திட்டத்தை உள்ள வரும். இந்த கூடங்குளம் மக்கள் போராட்டம் இருக்கிறது அல்லவா, ஒரு காலத்தில் இந்த திட்டத்தை ஆரம்பிக்கும் போது இந்த மக்கள் எதிர்க்கும் போது இந்த தமிழ்நாடு நினைத்தது இது ஒரு தேவையில்லாத போராட்டம் என்று. ஆனால் நீங்கள் 500 நாட்கள் இந்த போராட்டத்தை நடத்திய பிறகு நீங்கள் சொல்லிய செய்திகள் ஊடகங்கள் வழியாக இந்த நாடு முழுவதும் போனதற்கு பிறகு அவர்கள் போராட்டத்திலே நியாயம் இருக்கிறது. இந்த அணு உலை இந்தியாவிலே அனுமதிக்க கூடாது என்ற எண்ணத்தை நீங்கள் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலும் அல்ல உலகத்திற்கே நீங்கள் ஏற்படுத்தி இருக்கிறீர்கள். இது மிகப்பெரிய வெற்றி. இந்த உலகத்தின் கோடானு கோடி மக்கள் செய்யாத காரியத்தை இந்த 3000 பேர் உங்களை நடத்துகின்ற உதயகுமாரும் இந்த பெண்களும் சாதாரண பெண்கள், படிப்பறிவில்லாத பெண்கள், இந்த நாட்டில் படித்தவர்கள் செய்யாத வேலையை இந்த பாமர மக்கள் நீங்கள் செய்திருக்கிறீர்கள். இது அற்புதமான பணி. இந்த நாட்டினுடைய எதிர்காலம் உங்களை வாழ்த்தும், எதிர்கால சந்ததி உங்களை வாழ்த்தும். இப்படி ஒரு போராட்டத்தை நீங்கள் எடுத்து சென்றிருக்கிறீர்கள் என்று சொன்னால் உங்கள் போராட்டத்திற்கு இந்த ஒட்டுமொத்த தமிழ்நாடும் உங்கள் பின்னால் நிற்கின்ற காலத்தை உருவாக்குவோம். முடியும். இந்த ஒரு 5000 பேர் இப்படியே உட்கார்ந்துட்டு இருந்ததை மாத்திர முடியுமா அப்படி நீங்க ஒரு சிலர் கூட யோசிக்கலாம். தொடர்ந்து இந்த அரசாங்கம் உங்களை பிரித்தாளுகின்ற சூழ்ச்சியை செய்கின்றது. இதிலிருந்து தப்பித்து நாம் வெல்ல முடியுமா என்ற எண்ணம் உங்களிலே ஒரு சிலருக்கு ஏற்படலாம். ஒரு 165 பேரை வைத்துக் கொண்டுதான் பெடரல் காஸ்ட்ரோ ஒரு போராட்டத்தை ஆரம்பித்தார். எத்தனை பேர் பின்னால் இருக்கிறார்கள் என்பதை பற்றி அவன் கவலைப்படவில்லை. ஒரு 165
ஒரு படைத்தளத்தை தாக்கும் போது அவன் பின்னால் நின்றார்கள். அதிலே தோல்வி அடைந்தார்கள். 70 பேரை கொண்டான். அதே நேரத்தில் மீது 28 பேர் கைதானார்கள், சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டார்கள். அவன் நீதிமன்றத்தில் பேசிய பேச்சுக்கள் வரலாறு என்னை விடுதலை செய்யும் என்ற வடிவில் ஒரு புத்தகமாக வெளியே வந்து அந்த நாட்டு மக்கள் எல்லாம் கொந்தளித்து போராடியதற்கு பின்னால் 15 வருடம் சிறை தண்டனை என்று கொடுத்த நீதிமன்றம் அந்த அரசாங்கம் 2 ஆண்டுகளிலே அவரை வெளியே விட்டுவிட்டது. மீண்டும் போராட்டம். அடுத்த போராட்டத்தை ஆயுதங்களை தூக்கி கொண்டு போராடினார். 82 பேரை வைத்துக் கொண்டுதான் அவன் மெக்சிகோவிலிருந்து கியூபாவிற்கு போனான். எண்ணிக்கை முக்கியம் அல்ல, அவன் போராட வேண்டும் என்ற வைராக்கியம். ஒரு 82 பேரை வைத்துக் கொண்டு ஓட்டை துப்பாக்கியை வைத்துக் கொண்டு ஓட்டை படையில் அவன் கியூபாவிற்கு போனான். வெற்றி பெற முடியும் என்ற நம்பிக்கையோடு தான் போனான். நீங்கள் யோசித்து பாருங்கள், 82 பேரை வைத்துக் கொண்டு இவன் அமெரிக்காவினுடைய பிடியில் இருக்கின்ற ஒரு நாட்டை விடுவிக்க முடியுமா? நினைத்து பார்த்தால் முடியாது என்றுதான் சொல்வார்கள், நடக்காது என்றுதான் சொல்வார்கள். ஆனால் 82 பேரை வைத்து கடற்கரைக்கு போகும்போது அதில் 50 பேர் செத்து போனால் கடற்கரையிலே கொண்டு போட்டு விட்டார்கள். மீதி இருக்கிற 20 பேர், 12 பேர், 15 பேரை வைத்து அங்கிருக்கின்ற மக்கள் ஆதரவை திரட்டி அவன் 4 ஆண்டு காலத்திற்குள் ஒட்டுமொத்த கியூபாவை விடுதலை பெற்று அமெரிக்காவுடைய பிடியில இருந்த ஒரு நாட்டை விடுவிக்க முடிகிறது என்று சொன்னால், இந்த 5000 தாய் குலத்தை வைத்து இந்த அணு உலையை இங்கே ஏன் மூட முடியாது? நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். முடியும் என்ற நம்பிக்கை உங்களுக்குள்ள இருக்கிறது. நான் வந்து ஒன்றும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நான் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறோம். எந்த ஆபத்து உங்களை சூழ்ந்தாலும், இந்த பகுதி மக்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் மறுமலர்ச்சி திமுகவுடைய தோழர்கள் ஓடோடு வந்து உங்கள் பின்னால் நிற்பார்கள். நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். இந்த எதிர்காலத்துடைய இடிந்து கரைக்கு மட்டுமே உங்கள் போராட்டம் இல்லை. கோயம்புத்தூர் இருக்கிற எண்ணெய் போன்றவர்களுக்கு, அங்கே இருக்கின்ற பெண்களுக்காகவும் நீங்கள் போராடுகிறீர்கள். இந்த உலகத்தினுடைய எந்த மூலையிலும் அணுகுலை திறக்கக்கூடாது, ஆபத்தானது என்பதை உலகத்திற்கு எடுத்துச் சொல்வதற்காக நீங்கள் போராடுகிறீர்கள். இது ஒரு உலகம் தழுவிய போராட்டம். இது ஒட்டுமொத்த உலகத்திலேயும் இது போன்ற மக்கள் இன்னைக்கு அவ்வளவு சீக்கிரம் எங்கேயும் புதுசாக போட்ட முடியாது. நீங்கள் இடிந்தக்கரை மக்கள் இந்த போராட்டத்தை எடுத்து சென்ற பிறகு, கையில எடுத்ததற்கு பிறகு, இன்றைக்கு இந்தியாவில் எங்கேயும் போய் உடனடியாக நீங்கள் அணுமின் நிலையத்தை உடனடியாக நீங்கள் துறக்க முடியாது. அங்கங்கே மக்கள் போராடுவார்கள். அந்த தைரியத்தை கொடுத்தது நீங்கள். ஒட்டுமொத்த இந்தியாவிற்கும் இந்த அணு உலை எதிர்த்து போராட வேண்டும் என்ற தைரியத்தை கொடுத்தது இந்த இடிந்தக்கரை மக்கள். உங்களை வழிநடத்தி செல்லுகின்ற அன்பிற்குரிய சகோதரர் உதயகுமார் அவர்கள் ஆரம்பத்திலே சொன்னார்கள், அமெரிக்காவிடம் காசு வாங்கிட்டாரு. இதுக்கு ஒரு நாராயணசாமி பக்கத்துல சொன்னாரு, அவனெல்லாம் அமைச்சராக இருக்கிற தகுதி இல்லாதவன். நீ உண்மையிலேயே நீ ஒரு அறிவாளியா இருந்தா இந்த இடிந்தக்கரைக்கு வந்து நாங்க ஒண்ணும் பண்ண மாட்டோம், பாதுகாப்பா உங்களை உள்ள கூட்டிட்டு வந்து வெளியில கூட்டிட்டு போயிடலாம். நீ நேருக்கு நேரா உட்கார்ந்து நேருக்கு நேரா இங்க வந்து நீ உதயகுமார் போல மட்டும் கிடையாது, இங்க உட்கார்ந்து இருக்கிற இந்த சின்ன பையன் கிட்ட இந்த அணு உலையை பத்தி அவன் கேட்கிற கேள்விக்கு நீ பதில் சொல்லிட்டீனா நீ மனுஷன். உனக்கு என்ன தெரியும்? 15 நாள்ல துறப்போம், 30 நாள்ல துறப்போம். இதெல்லாம் அமெரிக்காவுடைய வேலை, கைகூலிகளின் வேலை. இதை தவிர பேசுவதற்கு உனக்கு அறிவியல் பூர்வமாக உன்னால் பேச முடியுமா? இன்றைக்கு இந்த ஊர் மக்கள் அணுசக்தியை பற்றி தெல்ல தெளிவாக புரிந்திருக்கிறார்கள். இந்த அணுசக்தியுடைய ஆபத்தை பற்றி எத்தனை ஆண்டு காலம் அந்த கலையை அழிக்க முடியாது என்பதை பற்றி நீங்கள் நன்றாக புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். எங்க ஊருக்கு பக்கத்தில் வெள்ளலூர்னு ஒரு ஊர், அந்த கோயம்புத்தூருடைய மாநகராட்சி குப்பையெல்லாம் கொண்டு வந்து ஒரு 500 ஏக்கர் பரப்பளவில் இருக்கிற ஒரு இடத்துல கொட்டுவாங்க. அப்ப என்னாச்சுன்னா அது ஒரு 1 லட்சம் மக்கள் சுத்தி இருக்கிற பகுதி. அந்த பகுதியில அந்த சாதாரண கழிவுகள் அந்த மண்ணுக்குள்ள இறங்கி இன்னைக்கு தண்ணி முழுசா பாதிக்கப்பட்டு அந்த மக்கள் குடிக்க முடியாத அளவுக்கு மஞ்சள் கலர் ஆயிடுச்சு. நாங்க எடுத்துட்டு போய் இந்த இதே மாதிரி போராட்டத்தில் நாங்களும் முழுசா கலந்துக்கிட்டோம், மக்களுக்கு ஆதரவா நின்னோம். இந்த தண்ணியை குடிக்க முடியாதுன்னு சர்டிபிகேட் கொடுத்துட்டான். அதுக்கு பின்னாடி அது எந்த இடத்துல கொட்டக்கூடாதோ, எந்த இடத்துல மக்கள் இருக்கிறார்களோ அந்த இடத்துல கொட்டி ப்ராசஸ் பண்ண முடியல.
அவங்க சொன்னாங்க, நாங்க நிறைய டெக்னாலஜி வச்சிருக்கிறோம், இந்த டெக்னாலஜி எல்லாம் யூஸ் பண்ணி இந்த குப்பையெல்லாம் சரியா ஹேண்டில் பண்ணிடுவோம் அப்படின்னு அவங்க எல்லாம் வந்து எங்களுக்கு உத்தரவாதம் கொடுத்தாங்க. 10 வருஷமாகி சாதாரண முனிசிபாலிட்டி குப்பையை ப்ராசஸ் பண்ணி பாதுகாப்பா வைக்க முடியாது. நீ 30,000 வருஷம் அழிக்க முடியாத இந்த அணுக்கழிவுகளை நீ பாதுகாப்பா வச்சிருக்கியா? உங்ககிட்ட என்ன டெக்னாலஜி இருக்குது? அமெரிக்காக்காரனே முடியாத எவன் இந்த அணு உலைக்கு உனக்கு இந்த டெக்னாலஜி கொடுக்கிறானோ அவனே அந்த அணுக்கழிவுகளை பாதுகாப்பாக வைப்பதற்கு ஒரு இடம் உருவாக்க முடியாத போது ஒண்ணுமே தெரியாத மடப்பசை நீ இதை பண்ண முடியுமா? அப்போ நீ இந்த உலகத்தில் எவ்வளவு காசு சம்பாதிப்பதற்கும் நீ கமிஷன் அடிக்கிறதற்கும் இங்க கொண்டு வந்து அணு உலையை போடுகிறாயே. நான் கேட்கிறேன், நீ கரண்ட் அதிகமா கொடுத்து உற்பத்தி அதிகப்படுறதுக்கு தான் அணு உலையை போட்டேன்னு சொல்றீங்க. இந்தியால எத்தனை சதவீதம் அணு உலையை வச்சு கரண்ட் தயாரிச்சிருக்கிற? மொத்தம் 2% தான் கரண்ட். ஏற்கனவே நீ 90% கரண்ட் இல்லாம நான் இருக்குதா இருக்கிறோம். இந்த 2% வந்து எங்களுக்கு என்ன புடுங்குவா போகுது? ஆனால் இன்னொன்றையும் நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். ஒரு அனல் மின் நிலையம் போட்டோம்னு வச்சுக்கங்க, இன்னைக்கு 1 மெகாவாட் தயாரிக்கிறதுக்கு 5 கோடி ரூபாய் செலவாகும். 1000 மெகாவாட், இப்ப 2000 மெகாவாட் போட்டோம்னா ஒரு 5000 கோடி செலவாகும். இங்க இருக்கிறது மொத்தம் 10,000 கோடி செலவாகும். அனல் மின் நிலைய திட்டத்துல நமக்கு செலவாகிறது. ஆனால் 20 வருடத்துக்கு முன்னாடி திட்டம் போட்ட இந்த திட்டத்திற்கு இன்னைக்கு 20,000 18,000 கோடி செலவாகிறது என்று சொன்னால், இன்றைக்கு நீங்கள் திட்டம் போட்டீர்கள் என்று சொன்னால் ஒரு அனல் மின் நிலையம் அமைப்பதை காட்டிலும் 3 மடங்கு செலவு இங்கே அணு மின் நிலையத்தை அமைப்பதற்கு வரும். அப்படி இருந்தாலும் கூட 40 வருஷத்துக்கு மேல அதை உபயோகப்படுத்த முடியாது. இப்படி எந்த வகையிலுமே பயன்படாமல் மிகவும் ஆபத்தான அதிக நிதி செலவு பிடிக்கக்கூடிய ஒரு அணுமின் நிலையத்தை இந்த இத்தனை மக்களின் எதிர்ப்பை மீறி நீ போடுகிறாய் என்று சொன்னால் உனக்கு நோக்கம் என்ன? இந்த அரசாங்கம் மக்களை பாதுகாப்பதற்கான ஒழிய நான் கேட்கிறேன். நேற்று பத்திரிகையில வெற்றி வெற்றிங்கிறிய என்ன வெற்றி? இந்த தினமலர் பத்திரிகை ஏதோ அவனே யூனிட் போட்ட மாதிரி எழுதிட்டு இருக்கிற என்னடா வெற்றி? இந்த மக்களை அழித்து ஒரு அணுமின் நிலையத்தை நிறுவுவது இது வெற்றியா உனக்கு? இந்த மக்கள் எல்லாம் எவ்வளவு மிகப்பெரிய துன்பத்தோடு வயிற்றுச்சலோடு உட்கார்ந்து இருக்கிறார்கள். நீ வெற்றி என்று எழுதுகிறாய். கேட்பதற்கு நாதி இல்லையா? இந்த தமிழ்நாட்டுடைய ஒட்டுமொத்த மக்களையும் இந்த இடைநிலை மக்களுக்கு ஆதரவாக திரட்டுவோம். உங்கள் பின்னால் எதிர்காலத்தில் ஒட்டுமொத்த தமிழகம் திரளும். அப்படிப்பட்ட சூழ்நிலை உருவாக்குவதற்கு இங்கே இருக்கின்ற அனைவர்களும் திட்டம் போட்டு செயல்படுவோம். இந்திய பாராளுமன்றம் ஒரு காலகட்டத்தில் அணுசக்தியை இந்தியாவிலே இருந்து ஒழிக்கப்பட வேண்டும் என்று ஒரு பாராளுமன்றத்திலே மசோதா போடக்கூடிய சூழ்நிலையை இந்திய பாராளுமன்றத்திற்கு உருவாக்க வேண்டும். அத்தகைய சூழ்நிலை உருவாக்குவதை உங்களால் முடியும். லோக்பால் மசோதா என்ற ஒரு மசோதாவை 50 ஆண்டு காலம் கிடப்பில் போட்டதை ஒரு அண்ணா ஹசாரே ஒரு 5000 பேரை வைத்துக் கொண்டு டெல்லியில உண்ணாவிரதம் இருந்து யாராலும் பார்க்க முடியாத ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டத்தை பாராளுமன்றத்தில் கொண்டு வர முடிகிறது என்று சொன்னார். உங்கள் இந்த சுற்று